ஸோ ட்ரேடிங்கில எல்லாருக்குமே ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பத்தி நல்லா தெரியும். ஏன்னா, அது ஓவர் பாட் ஜோன் எங்க, ஓவர் சோல்ட் ஜோன் எங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் இன்வெஸ்டிங்கில இந்த ஓவர் பாட், ஓவர் சோல்ட் ரீஜன தாண்டி அது ஒரு சைக்ளிக்கல் பேசிஸ்ல தான் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இனிஷியலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் அசெட் கிளாஸ் ஸ்டாக்கா இருக்கட்டும், இல்ல கிரிப்டோவா இருக்கட்டும் எப்பவுமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில பேர் கண்டுக்கினதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டாக் பிரைஸ் கொஞ்சம் மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறமா அத நோட் பண்ணி நெறைய பேர் அடடா இந்த ஸ்டாக் மூவ் ஆகுது, இல்ல இந்த காயின் மூவ் ஆகுதுன்னு சொல்லி நெறைய பேர் அத வாங்க ஆரம்பிப்பாங்க. அது இன்னும் ஃபர்தரா மூவ் ஆகும். இப்போ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் உள்ள வரும். நெறைய பேர் அடடா நம்ம சைட் லைன்ல வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் இந்த காயின் நல்லா மேல போயிடுச்சு. இப்போ வாங்கலான்ட்டு உள்ள வருவாங்க. அது எவென்ச்சுவலி ஒரு பபிள் டெரிட்டரி கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் அது கிராஷ் ஆகும். ஸோ இந்த மாரி ஒரு லேயர்டு அப்ரோச்ல தான் இந்த ஓவரால் எனி அசெட் கிளாஸே மூவ் ஆகும். ஸோ இந்த கிரிப்டோவ பொறுத்தவரைக்கும் இத எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு 2014லயே ஒரு ரெயின்போ சார்ட்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த ரெயின்போ சார்ட்னும் ரெயின்போ மாரி எப்படி ஒரு 7 கலர்ஸ் இருக்கோ, இதுவும் ஒரு 7 டிஃபரெண்ட் ஃபேஸஸ்ல தான் இந்த கிரிப்டோ காயின் மூவ் ஆகும், பிட்காயின் மூவ் ஆகும் அப்படின்னு ஒரு ரெக்ரெஷன் மாடல வச்சு இந்த சார்ட்ட கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோல இந்த ரெயின்போ சார்ட்ட எப்படி ரீட் பண்றது? அது மூலியமா நெறைய பேர் எப்படி ஒரு இன்வெஸ்டிங் டெசிஷன் எடுக்குறாங்க பிட்காயின்ல அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அந்த ரெயின்போ சார்ட். நீங்க இதில பார்த்தா தெரியும். ஃப்ரம் 2012லேருந்து இப்போ டில் டேட் வரைக்கும் இந்த பிட்காயின் மூவ் ஆன ஓவரால் பிரைஸ் பேட்டர்ன் நல்லா தெரியுது. இந்த பிளாக் கலர் தான் பிட்காயினோட பிரைஸ். ஸோ அதில அந்த ஸ்பெசிஃபிக் காயின் எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்ன ஜோன்ல இருக்கு அப்படின்னு காமிக்கிறது தான் இந்த ஓவரால் ரெயின்போ சார்ட். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இங்க மேல இருக்கு இல்லையா? இதுதான் அதோட டிஃபரெண்ட் சிக்னல் பேசிஸ். ஸோ கம்ப்ளீட் ரெட்ல இருந்ததுன்னா, மேக்ஸிமம் பபிள் டெரிட்டரியில இருக்குன்னு அர்த்தம். அதுவும் அதுக்கு கீழ கொஞ்சம் இருந்ததுன்னா, இப்பயே எக்ஸிட் பண்ணிடலான்னு அர்த்தம். அதே மாரி ஓவராலா ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் லோவர் பேஸ்லேருந்து ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஹையர் பேஸ் வரைக்கும். இப்போ கீழ பார்த்தீங்கன்னா, இந்த கலர் இருக்கு இல்லையா? அந்த கலர்ல ஸ்பெசிஃபிக்கா அந்த காயின் வந்ததுன்னா, பிட்காயின் இஸ் டெட். யாருமே இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் காயின கண்டுக்கிறதே இல்ல. கிரிப்டோல பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லன்னு அர்த்தம். ஸோ கரெக்ட்டா அந்த பாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ 2012 பாட்டம், அதேமாரி 2015 பாட்டமு, அதேமாரி 2019, 18 அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா 2022. ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா $15,000 இருக்கு பிட்காயின். பட் இப்போ $1,00,000 இருக்கு. பட் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பிட்காயின் இஸ் டெட் அந்த ஜோன்ல இருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் அங்கேருந்து மேலே வரும்போது பேசிக்கலி ஃபயர் சேல். ஓகே இது ஸ்டில் அட்ராக்டிவ் ப்ரைஸில் இருக்குன்னு அர்த்தம். க்ரீன் ஜோன்ல இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தர் க்ரீன் ஆகும்போது யூ கேன் அக்யூமுலேட் மோர்னு அர்த்தம். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டில் சீப்பாக தான் இருக்குது வாங்கலான்னு அர்த்தம். எல்லோ ஜோன் கிட்ட வரும்போது கண்டினியூ டு ஹோல்ட். அதுக்கப்புறமா அந்த ஒரு ஆரஞ்ச் ஜோன் கிட்ட வரும்போது இது மேபி ஒரு பபிள் டெரிட்டரிக்குள்ளே என்டர் ஆகுதா அப்படின்ற ஒரு சிக்னல் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபோமோ இன்டென்சிஃபைஸ். இந்த ஆரஞ்ச் கலருக்கு வரும்போது தான் நிறைய மேக்ஸிமம் பீப்புள் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிரிப்டோ நிறைய பேர் ட்ரேட் பண்ணணும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆரஞ்சையும் தாண்டி இந்த ரெட் ஜோனுக்குள்ளே போகும்போது பபிள் டெரிட்டரிக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2012லேருந்து இப்போ 2025 வரைக்கும் இந்த ஓவரால் இந்த 13 இயர்ஸில் எப்பப்பெல்லாம் இது இந்த பபிள் ஜோனுக்குள்ளே போதோ, இந்த ரெட் ஜோனுக்குள்ளே போதோ, எவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகுது. அதே மாதிரி கிராஷ் ஆகி எப்போ இந்த ப்ளூ ஜோனுக்குள்ளே வருதோ அங்கே தான் அது பாட்டம் அவுட் ஆகுது. திருப்பி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிஃபை ஆகி ஸ்லோவாக மேலே போகுது. ஸோ அந்த மாதிரி இது கம்ப்ளீட்டாகவே ஒரு 4 இயர்ஸ் சைக்கிளில் தான் இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா எவ்ரி டைம் வந்து பிட்காயினோட ஓவரால் அவைலபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கோல்டு மாதிரி ஒரு ஸ்கேர்சிட்டி தான். ஏன்னா அதுதான் தான் இதை ஏன் டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கான ஓவரால் அவைலபிலிட்டி ஆஃப் பிட்காயின் கம்ப்ளீட்டாக இந்த வேர்ல்டில் இருக்கிறதே ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் காயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா ஓவராலாக அந்த ஒரு அவைலபிலிட்டி ரொம்பவே ஸ்கேர்ஸ் ஆயிரும். அதனால் இதோட ப்ரைஸ் எப்போவுமே ஏறிட்டே தான் இருக்கும் அந்த லாங் ரன் அப்படின்ற ஒரு அசம்ப்ஷன். ஸோ கிரிப்டோக்கெலாம் வந்து மற்ற பிஸ்னஸ் ஸ்டாக்ஸ் மாதிரி ஒரு பிஸ்னஸே கிடையாது. அது ஏன் இப்படி ஓடுதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அது டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்கிறதுக்கு அது பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு ஸ்கேர்சிட்டி. டோட்டலாகவே உலகத்தில் இவ்வளோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் தான் பிட்காயின் இருக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் அதை லான்ச்சே பண்ணாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஓவராலாக நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2012லாம் பார்த்தீங்கன்னா $4 தான் இருந்தது பிட்காயின். அதுக்கப்புறமா இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் ஜோனே ஒரு $1,00,000 மேலே இருக்குது. பட் இப்போ கரண்ட்டாக பிட்காயின் என்ன ஜோனில் இருக்குது, அது அக்யூமுலேஷன் ஜோனில் இருக்கா இல்லைனா பபுள் ஜோனில் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ ஓவராலாக இந்த பிட்காயின் ரெயின்போ சார்ட்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ என்னென்னா சப்போஸ் மாதம் வந்து ஒரு 5,000மோ 10,000மோ ஏதோ போடுறாங்கன்னா, எப்பப்பெல்லாம் வந்து இந்த ப்ளூ ஜோன் இந்த எக்ஸ்ட்ரீம் டவுன் ஜோனில் இருக்கோ அப்போல்லாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. 20,000 30,000 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு லேயர்டாக வச்சுப்போம். சப்போஸ் ஒரு 7,000 கிட்ட இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ முதல்ல இங்கே கீழே இருக்குன்னா அதை ஒரு 7,000 போடுவாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஜோனுக்குள்ளே வருது, ப்ளூ ஜோனுக்குள்ளே கொஞ்சம் மூவ் ஆகுதுன்னா
மாதம் மாதம் ஒரு 6000 போடுவாங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆக அவங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மந்த் ஆன் மந்த் கம்மி பண்ணுவாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து லோவர் ஜோனில் இருக்கோ, இன்னும் ஃப்ரீ ஜோனில் இருக்குது, நல்லா சீப்பாக இருக்கோ, அப்போல்லாம் அவங்களோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணுவாங்க. எப்பப்பெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் ஜோனுக்குள்ளே வருதோ, அப்போது அவங்களோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுவாங்க, அந்த ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் இருக்கிற ஜோன் அக்யூமுலேட் ஜோன். ஸோ கரண்ட்டாக இது தான் அந்த கரண்ட் ஜோனில் இருக்குது. ஸோ ஓவராலாக சீப்பாகவும் இல்லை, பை மோட்லேயும் இல்லை. இப்போ ஸ்டில் யூ கேன் அக்யூமுலேட். ஆல்ரெடி வாங்கியிருந்தாங்க, இன்னும் அக்யூமுலேட் பண்ணலான்ற ஜோனில் தான் இருக்குது. ஸோ இப்போது பிட்காயின் ஹிட் ஆல் டைம் ஹை, ஹையஸ்ட் ப்ரைஸில் இருக்குதுன்னு சொன்னால் கூட அது ஸ்டில் ஓவராலாக இந்த ஹையர் டெரிட்டரி ஜோன், பபுள் டெரிட்டரி ஜோனுக்குள்ளே இன்னும் வரவே இல்லை. ஸோ இந்த ரெயின்போ சார்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாமான்னா ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். ஏன்னா இது வந்து ஒரு லார்ஜர் டைம் ஃப்ரேம் விண்டோ. ஸோ ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் விண்டோ, ஒரு 12 வருஷத்துக்கான டைம் ஃப்ரேம் விண்டோவில் நீங்கள் பை அண்ட் செல் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இது வந்து ஓவராலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவாக கூட நீங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து பிட்காயினில் பிலீவ் பண்ணுறாங்க, இல்லை நான் வந்து அதில் எஸ்ஐபி பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஜோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து இந்த க்ரீன் ஜோனு கீழே இருக்கும், இந்த எல்லோ ஜோன் கீழே, எல்லோ ஜோனுக்கு மேலேன்னு வச்சுப்போம். எல்லோ ஜோன் கீழே இருந்ததுன்னா யூ கீப் அக்யூமுலேட்டிங் இட், ஒரு எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருங்க. எல்லோ ஜோனுக்கு மேலே வந்துருச்சுன்னா யூ ரெடியூஸ் யுவர் ஓவரால் அலோகேஷன். அப்படி இல்லைன்னா ட்ரை எக்ஸிட்டிங் இட். அப்போ தான் வந்து உங்களோட ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ ஓவராலாக அந்த மாதிரி சைக்ளிக்கல் ஜோனில் தான் இது எப்போவுமே போகுது. ஸோ ஒன்ஸ் இந்த எல்லோ ஜோனை தாண்டிட்டு மேலே போகும்போது கடன்னு அந்த பபுள் டெரிட்டரிக்கு போகுது. ஸோ அதே மாதிரி எல்லோ ஜோன் கிட்ட வந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெரிய ரிவர்சல் ஆகி திருப்பி க்ரீன் ஜோன் கிட்ட வருது, சீப்பர் ஜோன் கிட்ட வருது. அங்கேருந்து ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகி மேலே போகுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் ப்ரைஸ் ஏற ஏற இதோட ஓவரால் சீலிங் கீழே இறங்கிட்டே இருக்குது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் $200 இருக்கும்போது அந்த ரெட் ஜோனையும் தாண்டி பப்புளையும் தாண்டி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கிராஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஜோனை அதுதான் பீக், அதை தாண்டவே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஜோன் கிட்டே போகலை, மோஸ்ட்லி அந்த எல்லோ ஜோன் தான் அதோட பீக்காக இருக்குது. அண்ட் ஒன்ஸ் இப்போ பிட்காயின் $1,00,000 தாண்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ அதுவே பீக் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த எல்லோ ஜோன் வந்துச்சுனாலே நீங்கள் அது ஒரு ரெட் ஜோன் மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ப்ரைஸ் ஏற ஏற அதோட சீலிங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வரும். ஸோ ஓவராலாக ஒரு ரேண்டமாக நீங்கள் ஒரு இன்வெஸ்டிங் டெசிஷன் பிட்காயின் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எப்போ இந்த பிட்காயின் என்ன சைக்கிளில் இருக்குது அப்படின்றத ஒரு கிளியர் கட் சார்ட்டாக பார்த்து எடுக்கிறதுக்கு தான் இந்த ரெயின்போ சார்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தான் வந்து அக்ராஸ் த வேர்ல்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணி அவங்களோட பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இன்கேஸ் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.